ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கதையை பார்க்க போகிறோம். உங்களுக்கு மயில் பிடிக்குமா? தோகை விரித்து ஆடுமே அந்த மயில் முருகனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் சூரபத்மன் ஒரு அசுரன் இருந்தான். அவன் தேவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினான். முருகன் தன் கையில் இருந்த சக்திவேல் மூலமாக அந்த அசுரனை வென்றார். அப்போது அந்த அசுரன் ஒரு பெரிய மாமரமாக மாறினான். முருகன் அந்த மரத்தை 2ஆக பிளந்தார். அந்த மரம் ஒரு அழகான மயிலாகவும் கம்பீரமான சேவலாகவும் மாறிடுச்சு. அந்த மயில் தன் தோகையை விரித்து ரொம்ப அழகாக நின்னுது. முருகப்பெருமான் அந்த மயிலை பார்த்தால் அதன் அழகு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மயிலை அன்போடு வருடினார். அன்னைக்கு முருகப்பெருமான் மயிலை தன்னோட வாகனமாக ஏற்றுக்கிட்டார். சேவலை தன் வெற்றி கொடியாக வச்சுக்கிட்டார். அதனால்தான் முருகன் எங்கே இருந்தாலும் அவரோட இந்த மயிலும் கூடவே இருக்கும். பார்த்தீங்களா குட்டீஸ், தீயவனாக இருந்த அசுரனை கூட முருகப்பெருமான் அன்பால் ஒரு அழகான மயிலாக மாற்றிட்டார். அன்பும் பக்தியும் இருந்தால் நம்ம எதையும் சாதிக்கலாம். குட்டீஸ், உங்களுக்கான கேள்வி: பிளக்கப்பட்ட மரத்தின் ஒரு பகுதி மயில், இன்னொரு பகுதி என்னவாக மாறியது? ஆப்ஷன் ஏ சேவல், ஆப்ஷன் பி கோழி. உங்கள் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய் குட்டீஸ்.